நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில மருத்துவ நேரம் பகுதியில காரைக்குடியை சார்ந்த இருதயம் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் வி குமரேசன் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு ஒரு சிறப்பு நேர்காணல்ல இணைகிறாங்க. இவர் காரைக்குடி பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அவசரகால சிகிச்சை பிரிவில் மருத்துவராக சேவையாற்றி வருகிறார். கொரோனா காலகட்டத்தில் சிறந்த சேவையாற்றியமைக்காக தமிழ்நாடு காவல்துறையினரால் பாராட்ட பெற்று சிறந்த சேவைக்கான விருதினையும் பெற்றார். கடந்த 2020ஆம் ஆண்டு அண்ணா தமிழ்ச்சங்கத்தில் தமிழ்நாடு சிறந்த மருத்துவர் விருதையும் பெற்றுள்ளார். இவர் மருத்துவ சேவை மட்டுமல்லாது சிறந்த சமூக சேவகராகவும் காரைக்குடி பகுதி மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நேர்காணலில் இணைகிறார் டாக்டர் வி குமரேசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். வணக்கம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் மேடம். டாக்டர், உங்கள் ஊர் காரைக்குடி தானுங்களா? நான் காரைக்குடி தான் மேடம். நான் இங்கே அழகப்பா மெட்ரிகுலேஷனில் தான் படித்தேன். நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே அழகப்பாவில் தான் படித்தேன். இப்போ திரும்ப நீங்கள் பிறந்த ஊர்லேயே மருத்துவ சேவை ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இங்கேயே? ஆமாம் மேடம். நான் இதுக்கு முன்னாடி சென்னையில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி மிஷனில் ஒர்க் பண்ணேன் ஐசியூ கன்சல்டண்ட்டாக. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 3 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அப்போலோவில் ஒரு 3 இயர்ஸ் இங்கே காரைக்குடி அப்போலோவில் எமர்ஜென்சி இன்சார்ஜாக இருந்தேன். இப்போ ஃப்ரீலான்சிங் எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே தனியாக கிளினிக் வச்சுருக்கேன். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் விசிட்டிங் கன்சல்டண்ட்டாக போய்ட்டு. சிறப்பு டாக்டர். பெருந்தொற்று காலம், அதனால் முதல் கேள்வியை கொரோனாலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வருமுன் காப்போம், வருங்கால் காப்போம், வந்த பின் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த கொரோனா அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி நாம் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் என்ன டாக்டர்? அது இப்போ கொரோனாவை பற்றி எடுத்துக்கிட்டால் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, சுத்தமாக இருக்கணும், தொடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் பொதுவாக என்ன சொல்ல போகிறேன்னா, கொரோனா மாதிரி ஒவ்வொரு வருஷம் மியூட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஒமேகா ஒவ்வொரு இதுவாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வைரஸும் மியூட்டேட் ஆகி மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் வரப்போகிற காலத்தில் இன்னும் என்னென்ன வைரஸ் வரப்போகுதுன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ரிகாஷன் கிடையாது. சிம்பிளாக நான் சொல்லப்போனால் ஒரு 3 தடுப்பூசியை நம்ம மேற்கொண்டுக்கிட்டோம்னா எந்த மாதிரி வைரஸாக இருந்தாலுமே நம்ம அதுலேருந்து காத்துக்கலாம். முதல் தடுப்பூசி எதுனா உணவை நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி 2வது தடுப்பூசி உடற்பயிற்சி, 3வது தடுப்பூசி தூக்கம். இந்த 3ஐயுமே சரி சமத்தில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அந்த கோவிட் மட்டும் இல்லை, கோவிடையும் தாண்டி இருக்கிற மற்ற வைரஸ்லேருந்தும் கூட நம்ம உடம்பை பாதுகாத்துக்கலாம். அதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன் மேடம். வாழ்வியல் முறை தான் நோய் தடுப்பு முறை அப்படின்னு மிக சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். இப்போ கொரோனா வந்த நோயாளிகள் அவங்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, ஏன்னா சில பேரை வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கோங்க, நீங்கள் அங்கேயே மருத்துவம் செய்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போகும்போது மருத்துவமனையில் அனுமதிக்கிற நிலைமை வருது. அதை எப்போ முடிவு பண்ணணும், என்ன செய்யணும்? இப்போ கொரோனா வந்துருச்சுன்னா நாங்கள் சிடியோட இன்வால்மெண்ட்டும் பிளட்டில் அந்த வைரஸோட வீரியத்தன்மை சிஆர்பி லெவல்லாம் பார்ப்போம். IL-6 சிஆர்பி லெவல்லாம் அதை வச்சு தான் நாங்கள் நிர்ணயிப்போமே. அது எப்படின்னா, இப்போ மைல்டாக இருந்துச்சுன்னா ஒரு லங்கில் இன்வால்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 10%, 5% மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம். மூச்சு திணறல் எதுவுமே வரலைன்னா நம்ம டேப்லெட்ஸும் அதே மாதிரி நல்ல உணவு உட்கொண்டுக்கிட்டு இருந்தோம்னாலே போதும், வீட்டிலேருந்தே சரி பண்ணிக்கலாம். அதுவே இப்போ லங்கோட இன்வால்மெண்ட்டு நல்ல சிவியாரிட்டியாக இருக்குது, ஒரு 30%க்கு மேலே இருக்குது, 30-40%க்கு மேலே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓல்டு ஏஜ் பேஷண்ட்ஸு, சுகர் பேஷண்ட்ஸு, அந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் திடீர்னு டிசீஸ் வேகமாக வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் நம்ம நினைக்கிற மாதிரி மற்ற நோய்கள் மாதிரி நாட்கள் கூடி தான் கூடும்னு இல்லை. நல்லா பேசிக்கிருப்பார், கொஞ்சம் நேரத்துலேயே மூச்சு திணறல் வந்துடும். அதுதான் கொரோனாவோட ஒரு டிஃபிகல்ட்டியை. அதனால் நாங்கள் அதை அவங்களோட வயசு, அவங்களோட நோய்கள் கூட சுகரோ ப்ரெஷராக இருக்கா, அதே மாதிரி அவங்க நுரையீரலில் எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு அதை வச்சு மைல்டு சிவியாரிட்டி, அதை சிவியாரிட்டியை பிரித்து அதை சொல்லுவோம். மைல்டாக இருந்தால் வீட்டிலேருந்து பாருங்கள், ஒரு 10%, 5%. ஆனால் டாக்டரோட கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு பயம்னா, நிறைய பேஷண்ட்ஸ் நான் இப்போ எதிர்கொள்கிறது இன்றைக்கி காலையில் கூட ஒரு பேஷண்ட் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் அந்த காலையில் வந்த பேஷண்ட் 65%
85 வயசு அந்த ஐயாவுக்கு 65% நுரையீரல் வந்து பாதிச்சிருச்சு. அதுக்கு காரணம் வந்து அவங்க வீட்டில் அவருக்கு வந்து 1 வீக் முன்னாடியே காய்ச்சல் வந்திருக்கு, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, மக்கள் வந்து ஒரே ஒரு பயம், போனாலே கொரோனான்னு சொல்லிடுறாங்க, தனிமைப்படுத்திடுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தனிமைப்படுத்திடுறோம்னா அது உங்கள் நல்லதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு வீட்டிலே ஹோம் ரெமெடி, அந்த ஐயாவுக்கு நடந்தது என்னென்னா, வீட்டிலே வச்சு பார்க்கணும்னு நினச்சி வீட்டிலே மாத்திரையை டோலோ 650 மட்டும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி முத்திருச்சு. வியாதி முத்துனதுக்கப்புறம் அவரை காப்பாற்றுறது ரொம்ப கடினம். 65% நுரையீரல் பாதிச்சிருக்குன்னா, அதுவே ஐயா வந்து அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காய்ச்சல் வந்தப்பே ஒரு வாட்டி ஒரு டாக்டர் அணுமுறை பண்ணியிருந்தாருன்னா, இது பண்ணலாம், அடுத்த காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு நாங்கள் சொல்லியிருப்போம். சொல்லியிருந்தா ஈஸியாக காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஐயா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார். காரணம் என்னென்னா, மக்களுக்கு ஒரு பயம், போனாலே எதுக்கு எடுத்தாலும் கொரோனான்னு சொல்லிடுறாங்க, தனிமைப்படுத்துகிறாங்க. அது வந்து எங்களோட நல்லதுக்காக நான் சொல்லலை, உங்கள் நல்லதுக்காக தான். நாங்கள் அதை பிரித்து எடுத்து உங்களுக்காக அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நாங்கள் அதை சொல்கிறோம். அதனால் எப்போதுமே நான் முன்னாடி மக்களுக்கு சொல்கிறது, மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, காய்ச்சல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரே நாளில் நாளே வந்து டாக்டரை பார்த்து அது மைல்டா இல்லை மாட்ரேட்டா இல்லை கொரோனாவா இல்லை வேறு ஏதாச்சும் நோய்களா அதை பாருங்கள். ஏன்னா நான் 2 சென்னாரியோ இன்றைக்கி அந்த ஐயாவும் பார்த்தேன். இன்னொரு இது வந்து ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு, அவங்க கொரோனா தான் நினச்சி டோலோ இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 5-6 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்தாங்க, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த பையன். அதனால் டெங்குவாக இருக்கும், டெஸ்ட் எடுத்து பார்த்தா டெங்கு பாசிட்டிவ், அணுக்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அணுக்கள் குறைஞ்சோன்னே அந்த பையனை இப்போ ஐசியூவில் தான் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுவே அந்த பையன் ஆரம்பத்திலே வந்திருந்தானா இது பிரச்சனையே இல்லை. இப்போ எல்லாருக்குமே காய்ச்சல்னா வீட்டில் பயந்துக்கிட்டு வீட்டிலே செல்ஃப் ரெமெடி எடுக்கிறாங்க. அதை மட்டும் தவிர்த்துருங்க. அதை பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டரை போய் அணுகுமுறை பண்ணி கேட்டிங்கன்னா, ஏன்னா காய்ச்சலுங்கிறது வந்து எத்தனையோ கிருமிகள்னால வர்றது, உங்களுக்கு அது தெரியாது. நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்து வீட்டில் இருந்து அந்த மாத்திரைகளை எடுக்கிறது ரொம்ப தவறான ஒரு செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறது வந்து அவங்கள வந்து கிரிட்டிக்கல் ஆக்கி விட்ரும். சாதாரண நோயினா ஒன்றும் பண்ணாது. ஆனால் இதுவே ஏதாச்சும் ஒரு டெங்குவோ இல்லை கொரோனாவோ இல்லை வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஒரு வாரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நோய் மாதிரி போயிடும். அதுவே வந்து ஒரு வாரம் சென்று வந்து பார்க்கும்போது அதோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப கடுமையாக இருக்கும், உயிருக்கும் ஆபத்தாக வரும். ஸோ மக்களுக்கு வேண்டுகோளே, காய்ச்சல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முதல்ல போய் டாக்டர் அணுகுங்க. செல்ஃப் மெடிக்கேஷனோ இல்லை மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றதோ தவிர்த்துருங்க. இப்போ கொரோனா வரதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னீங்க சார். இப்போ கொரோனா வந்துட்டு போன பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சில இந்த மாதிரி பிளட் கிளாட்டிங் ஆகுறது, இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ, அதுக்கப்புறம் கை கால் வலி, அந்த மாதிரி நிறையா அதுக்கப்புறம் வந்து கன்சிக்வன்சஸ் சொல்கிறாங்க. அவங்க வந்து கடைப்பிடிக்க வேண்டிய மெயினாக வந்து கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் மன ரீதியாகவும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். இன்னொன்று உடல் ரீதியான கஷ்டம். மன ரீதியான கஷ்டங்கள் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய நோய் நம்மளுக்கு வந்துட்டு போயிருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு எங்கள்கிட்ட வர்ற ரிப்போர்ட்டு திருப்பி தூக்கம் வரல, படபடப்பாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நெஞ்சு வலியாக இருக்குது சார் அப்படின்னு வர்றாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க குடும்ப உற்றார் நண்பர்கள் எல்லாருமே தைரியம் கொடுக்கணும். ஒன்றுமே இல்லை, சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னொன்று அவங்களுக்கு ஒரு ஹெல்த் பூஸ்டப் தான். எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸு வந்து கொரோனா வந்துட்டு போன பேஷண்ட்டை வந்து ரொம்ப ஒதுக்கி பார்க்குறது, அவங்கள்ட்ட சின்ன பிள்ளைங்களை கூட நெருங்க விடுறதில்ல, அதெல்லாம் தவிர்க்கணும். எல்லோரும் அவரை பக்கத்தில் அரவணைச்சு பார்த்துக்கணும். அதான் முதல், மன ரீதியாக அவரை ரெடி ஆகிக்கும். 2வது உடல் ரீதியான ப்ராப்ளங்கள் என்னென்னா, நல்லா டீஹைட்ரேஷன் இருக்கும், நீர் சத்து வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதனால் தண்ணி நிறையா குடிக்க சொல்லணும் முதல்ல. ஏன்னா டயர்டாகவே சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் உடல் ரீதியாக ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு. அதனால் தண்ணி நிறையா கொடுங்க. ஹை ப்ரோட்டீன் டயட்டு, புரதச்சத்து அதிகமாக இருக்கிற சாப்பாடுகளை அவங்களுக்கு கொடுக்கணும். உணவுகளை என்னென்னா பயிர் வகைகள், கொண்டக்கடலை, நான்வெஜஸ்லாம் நீங்கள் நல்லா கொடுக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஹை ப்ரோட்டீன் டயட்டு அவங்களுக்கு கொரோனாவுக்கு அப்புறம் நல்லா கொடுக்கணும். அதே மாதிரி தண்ணி சத்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும். கார்டியாக் ப்ராப்ளம்லாம் டீஹைட்ரேஷன்னால தான் கார்டியாக் ப்ராப்ளம் வரும். டீஹைட்ரேஷன்ஸு அவங்க அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, நல்லா தூக்கம் இல்லாததுனால தான் அத்ரோஸ்க்ளரோசிஸ், சடன் கார்டியாக் பெயின், சடன் கார்டியாக் அரெஸ்ட்லாம் வரும். ஆனால் யூஸ்வலாக கோவிட் வந்துட்டு போனவங்களுக்கு 2 அணுகுமுறை நான் சொல்ல போகிறது. ஒன்று மன ரீதியான அணுகுமுறை, அவங்கள வந்து உறவினர்கள் நல்லா ஒரு நோயிலேருந்து வந்தவர்னு எதிர்பார்க்காம, கொரோனா நோயின்னு ஒதுக்கி பார்க்காம நல்லா அணுகுமுறையாக வச்சுக்கணும். 2வது வந்து ஹைட்ரேஷன், நல்லா தண்ணி சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், தண்ணி நிறையா குடிக்க சொல்லணும்.
நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட்டு, நல்ல புரதச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள், எல்லாம் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும், நல்ல பயிர் வகைகள் கொண்டக்கடலைலாம் எல்லாமே அதிகமாக கொடுங்க. அதனாலே அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொரோனா பற்றிய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். அடுத்ததாக நீங்கள் பொது மருத்துவர் அப்படிங்கிறதுனால ஒரு பொது மருத்துவருடைய ரோல், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி உங்களோட ரோல் என்ன? ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட தான் போகணும். ஒரு சாதாரண ஒரு வாய்வு தொந்தரவில் நெஞ்சு வலியாக இருந்தால் கூட உடனே இசிஜி எடுத்து பார்க்கணும், அல்லது ஒரு இருதய நோய் நிபுணரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்களை தேடி போகிற பழக்கம் இப்போ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பொது மருத்துவருடைய செயல்கள் என்னென்ன? பொது மருத்துவர்னா இப்போ ஜஸ்ட்டு டிசீஸ் ப்ரிவலன்ஸ் அப்படின்னா நோய்களை பிரித்து எடுக்கிறது. இப்போ எந்த நோயுமே முதல்ல எடுத்தோடனே, இப்போ நீங்கள் சொன்னீங்களே நெஞ்சு வலினா உடனே கார்டியாக் தான் நினைக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு அது வாய்வாக கூட இருக்கலாம். ஸோ பொது மருத்துவரோட ரோல் மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த நோயின்னு ஆராயிறது, எந்த நோயை கண்டுபிடிக்கணும். எந்த நோய்க்குமே எல்லா நோய்களும் அது என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த டாக்டர்களுக்கு ரெஃபர் பண்ணுறது, அதான் நாங்கள் செய்கிறது எல்லாருமே. இப்போ கார்டியாக்னா கார்டியாலஜிஸ்ட்டை அனுப்பலாம், இல்லை வாய்வுனா வாயுக்கான மாத்திரையை கொடுத்துட்டு பார்க்கலாம், இல்லைன்னா குடல் சார்ந்த டாக்டர்கிட்டையும் அனுப்பலாம். இப்போ அந்த மாதிரி எல்லா டிசீஸஸும் இருக்குது. சில நேரத்தில் டிசீஸே இருக்காது, மன ரீதியான ப்ராப்ளமாக இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதை கண்டு ஆராய்ஞ்சு அதுக்கு ஒன்று கவுன்சிலிங் கொடுக்கலாம், இல்லைன்னா மன ரீதியான டாக்டர்கிட்டையும் அனுப்பி விடலாம். அதுதான் எங்களோட ரோல். மெயினான ரோல் அந்த நோயை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோய்க்கு யார் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்துட்டு அந்த டாக்டருக்கு அனுப்பலாம், இல்லைன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டே நாங்களே கொடுக்கலாம். அதுதான் ஜென்ரல் ஃபிசிஷியனோட ரோல் சார். இதிலேருந்து எனக்கு ஒரு கேள்வி தோன்றுது டாக்டர். இப்போ உடல் நலம் அதுக்கு ஒரு மருத்துவம் இருக்குது, மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் மனநலம் அதுக்கு மருத்துவம் இருக்குது, அதுக்கான மருத்துவரை பார்க்கணுங்கிற எண்ணமே மக்கள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க சார். மனநலத்துக்கு ஒரு மருத்துவரை அணுகணும் அப்படிங்கிறது இல்லை, மெயினாக இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் 80% மனக்குறைவு தான். நெட்டில் இதில் ஆன்லைனில் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும், தனக்கு இந்த நோய் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி நோய்கள்லாம் அவருக்கு இருக்காது. பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் சரியான தூக்கம் கிடையாது, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை. ஆனால் இப்போ யங் ஏஜ்லேயே நெஞ்சு வலி வந்துச்சுன்னா உடனே எனக்கு இருதய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்கிறது. இது எல்லாருக்குமே இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனில் அதிகமாக இருக்குது. அது சரி, இது மனக்குறைவு டாக்டர் அதை சைக்காட்ரிஸ்ட் அனுப்புகிறோம்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் தான் கொடுப்பாங்க, ட்ரக்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. மெயினாக கவுன்சிலிங், உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது தான் அந்த கவுன்சிலிங் தான் முக்கியம். அதை நம்ம வீட்டிலே பெரியவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைப்பா, உனக்கு சின்ன பையன், எதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ சரியாக போயிடும் அப்படின்னு. அதை கூட ஏற்றுக்க மாட்டேன். நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குன்னு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் அதிகமாக இருக்குது மனநோய். அதை ஃபஸ்ட்டு எதிர்கொள்ளணும். அதை எதிர்கொள்கிறது எப்படின்னா இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் தான் மெயினான ஒரு இது. அது இப்போ யாருமே அந்த சைக்காட்ரிஸ்டோட முக்கியத்துவம் தெரியல. ஏன்னா வரப்போகிற காலம் ஃபுல்லாகவுமே 80% பேர் மனக்குறைவு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்வியல் முறை அப்படி மாறிடுச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டான காலத்தில் நம்ம இருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கனால மன உளைச்சல் அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே, ஒரு ஆளுக்கு இல்லை, 99% ஆஃப் பீப்புளுக்கு இப்போ மன உளைச்சல் இருக்காங்க. எங்கள் குழந்தையை தவிர எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சலில் தான் இருக்காங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த காரைக்குடி பகுதியில் நீங்கள் அதிகமாக சந்திக்கிற உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன? மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் முதலெல்லாம் 2-3 பிரச்சனைகள் அதிகமாக பார்க்குறோம். கார்டியாக் பேஷண்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் முதலெல்லாம் ரொம்ப ஹார்ட் அட்டாக்லாம் இருக்காது. ஆனால் இப்போ நிறைய கார்டியாக் பேஷண்ட், ஹார்ட் அட்டாக் நிறைய பேஷண்ட்டுக்கு வரும். ரெண்டாவது நீரிழிவு நோய், சுகர் அதிகமாக இருக்குது. மூணாவது சிகேடினா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸு அதிகமாக இருக்காங்க நம்ம ஊரில். இது எதனால் வந்திருக்குன்னா நம்ம வாழ்வியல் முறை மாற்றம் தான். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இருந்த உணவு பழக்க வழக்கமும் தண்ணி பழக்க வழக்கமும் மாறிடுச்சு நம்ம ஊரில். அதனால தான் இப்போ பேஷண்ட்ஸு அதிகமாக இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லா நார்மலுக்கு வந்துடுவாங்க. பொதுவாகவே
நான் இதை முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். என்னென்னா, இப்போ முதலெல்லாம் நம்ம ஊரில் வந்து வெஸ்டர்னைசேஷனே கிடையாது. நம்ம ஊர் வந்து ஒரு காரைக்குடி வந்து ஒரு டவுனாக இருந்தாலும் ஒரு நம்ம கிராமம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு பேக்கரி கடையும் ஷவர்மா கடைகள்லாம் அதிகமாகிடுச்சு. அது வந்து பேரண்ட்ஸே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சாட்டர்டே சண்டேனா நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் வந்து ஒரு முன்னேற்றம், ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. எது சந்தோஷம்னு உண்மையிலே பெற்றவங்களுக்கும் தெரியல, நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் தெரியல. வெஸ்டர்னைசேஷனாக வாழ்கிறது சந்தோஷம்னு நினைக்கிறாங்க, இதுதான் முன்னேற்றம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான ஒரு கருத்து. அந்த கருத்தை மாற்றணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறை தான் உண்மையிலே ஒரு சந்தோஷமான காலங்கள். அது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம பிறந்த நாள் அதுவுமா குழந்தைகளுக்கு ஒரு ஸ்வீட்டோ ஒரு ஐஸ்கிரீமு, என் குழந்தைக்கு வந்து பயங்கர ஒரு 2 கிலோவுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறோம். அதுதான் வந்து அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம அறியாமையே நம்ம குழந்தைகளுக்கு விஷத்தை ஊட்டுறோம். இன்றைக்கி வந்து நிரூபிக்கப்பட்ட WHO நிரூபிக்கப்பட்டது வந்து அதிகமான கேன்சர்ஸோ அதிகமான சுகர் இது வந்து நம்ம இந்தியாவில் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வர்றதுக்கு காரணங்கள் என்னென்னா, ஹை சுகர் கண்டென்ட், ஹை கிளைசிமிக் இருக்கிற உணவுகளை நம்ம உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம், சாட் ஐட்டம் இதெல்லாம். அப்போ நம்ம ஒரு பெற்றவங்களாக இருந்து என்ன நினைக்கணும், நம்ம குழந்தைக்கு நல்ல வழியை நம்ம சொல்லணும். பிறந்த நாள் அதுவுமா வந்து எதை வந்து சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கே தெரியல. என் குழந்தை இப்படி தான் இருக்கும், இதுதான் எதிர்பார்க்கும், பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவளுக்கு வந்து அந்த இது வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அது தவறு. அன்னைக்கு 10 குழந்தை வளர்த்துருப்பாங்க நம்ம முன்னோர்களில். ஆனால் அவங்களுக்கு தெரியும் எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு. அதை வந்து நம்ம ஜென்ரேஷனில் விட்டுருச்சு. அதனால தான் இவ்வளோ நோய்கள் வர்றதுக்கு நான் என்னோடய கருத்து, தனிப்பட்டதாக என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். அதனால தான் இப்போ நோய்களும் அதிகமானுச்சு. நம்ம முன்னோர்கள் இந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு நம்ம ஒரு காலத்தில் வேட்டி சட்டை போட்டுக்கிருந்தோம். அது வந்து இப்போ அதை வேட்டி சட்டை போட்டாலே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பட்டிக்காட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அது வந்து அவங்க இன்றைக்கி பேண்ட் ஷர்ட் போடுறதும் இது வந்து வெஸ்டர்னைசேஷன். அது வந்து எதுக்கு அந்த வெஸ்டர்னைசேஷன், அவங்க வந்து பேண்ட் ஷர்ட் போட்டாங்கன்னா அவங்க வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்காங்க. குளிர் பிரதேசத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஷர்ட்டெல்லாம் நல்லா ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ஃபுல்லாக பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் அவங்க சர்வே ஆக முடியும். ஷூலாம் போட்டால் தான் டைட்டாக. ஆனால் நம்ம ஊரில் வெப்ப நிலத்தில் இருக்கணும், இது வெப்ப மண்டலம். அதில் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டமான கதர் சட்டை கதர் வேட்டி அணியும் போது மட்டும்தான் அந்த காற்றோட்டம் உள்ளே வரும், தோல் நோயெல்லாம் வராது. ஆனால் இதை நம்ம சொன்னோம்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கதர் சட்டையும் கதர் வேட்டியும் போட்டுட்டு ஒரு வேலைக்கும் முக்கியமாக போக முடியாது, சேலை கட்டிக்கிட்டு ஒருத்தவங்க போக முடியாது. அது வந்து மாடர்னைசேஷன் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் இந்த வெப்ப மண்டலத்தில் என்னென்ன உணவை உட்கொள்ளணும், இந்த வெப்பமண்டலத்தில் எந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு அவங்களுக்கு அன்றைக்கே வந்து படிக்காமையே தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம படிச்சுமே மூடர்களாக இருக்கிறோம். அதை வந்து மக்களுக்கு என்றைக்கு விழிப்புணர்வு வருதோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு மாற்றங்கள் வரும். இல்லைன்னா நோய்களும் அதிகமாகும், பிரச்சனைகளும் அதிகமாகும். எல்லாமே வந்து மக்கள்கள் வந்து அவன் வந்து ஆடை நம்பி தான் இருக்கான். சந்தோஷங்கிறது வந்து நல்ல காரை ஓட்டுறதோ நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துறதுலையோ இல்லை, நம்ம வாழ்க்கிற உள்ளுக்குள்ளே இருக்குது, நம்ம வாழ்வில் தான் இருக்குது. அதை என்றைக்கு மக்கள் உணர்றாங்களோ அன்றைக்கி தான் வந்து எல்லாத்துலேருந்து வெளியில் வருவாங்க. நம்ம நினைக்கிறோம் உணவு இது வந்து வேறு சார், சந்தோஷங்கிறது வேறு. அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கிறது தான் சந்தோஷம்னு என்றைக்கு உணர்றாங்களோ அது வந்து நோய்கள் அதிகமானதுக்கு காரணமே இன்றைக்கி அவ்வளோ தாக்கம் வெஸ்டர்னைசேஷனில். அப்போ எவ்வளோ இப்போ இருக்க இளைஞர்னால ஒரு குழந்தைய உருவாக்க முடியல. அன்றைக்கி 10 குழந்தை கொடுத்துக்கிருந்தாங்க, இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ நம்ம எதை நோக்கி போகிறோம், இன்னும் கொஞ்சம் காலம் கட்ட போனால் எந்த ஒரு 30 வயசுலேயே எல்லாருமே மால்ட்டுத்தன்மையாக வந்துடுவாங்க. அப்போ செயற்கையாக தான் குழந்தைய உருவாக்கி ஆகணும்னு ஒரு நிலைமை வரப்போகுது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக இளைஞர்கள் அதை வந்து அந்த விழிப்புணர்வை இன்றைக்கி நீங்கள் கேட்ட பேட்டி நான் இவ்வளோ கேஸ் இருந்து வந்தது காரணம் நம்ம ஊரில் அதை சொல்லி புரிய வைக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்க முடியும். ஏன் வந்து நம்ம செய்கிற பாதை தவறான பாதை, நம்ம போகிற பாதையே தவறு. நம்ம காரைக்குடி வந்து ரொம்ப காரைக்குடி மட்டும் இல்லை, ஜென்ரலாக தமிழ்நாடே அந்த மாதிரி தான் ஒரு வெஸ்டர்னைசேஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு தவறில் போய் நிற்கும், பெரிய ஒரு ஆபத்தில் தான். அது கவர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வேறு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சுமையில் தான் போய் நிற்போம். இப்போ இந்த சாட் ஐட்டம்ஸ், பீஸா, ஷவர்மா இதெல்லாம் விடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய காய்கறிகள்,
இதுல இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாமே கூட வந்து ஒரு பாதிப்பு இல்லை ஆமாம், கண்டிப்பாக வந்து கெடுதல் தாங்க மேடம். என்னன்னா மெயினாக வந்து புரிஞ்சுக்கணும். நான் முன்னோர்களோட வாழ்வியல் முறைனா அவங்க வந்து இயற்கை உரம் யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க. இன்றைக்கி வந்து இயற்கை உரம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு இயற்கை உரம் வந்து 7 மாதம் ஆகி மெதுவாக எடுக்கிறதுக்கு பொறுமை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு லாபத்தை எதிர்பார்த்து 3 மாதத்துலேயே விளையணும், சீக்கிரம் அறுவடை பண்ணி சீக்கிரம் நிறையா விளைஞ்சாதான் அது நல்லா லாபம் இருக்குன்னு ஏற்றுறாங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய கெடுதல் வருது. இன்னொன்று வந்து சாட் ஐட்டம், ஷவர்மா, இது பீஸாலாம் சொல்கிறீங்களே, அது வந்து அவங்களுக்கு செட் ஆகும். ஏன் மேலை நாடுகளுக்கு அந்த ஃபுட் ஐட்டம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 6 மாதம் வந்து இதில் இருப்பாங்க, வெப்பமண்டலத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு தேவை, அவங்களுக்கு எல்லா ஃபுட்டையும் பதப்படுத்த வேண்டிய இது இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்ம வெப்பமண்டலத்தில் இருந்தனால டெய்லியும் காய்கறிகளை பறித்து அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே சாப்பிடுவோம். நம்ம ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஒரு வெஸ்டர்னைசேஷனுங்கிறது வந்து டெய்லியும் ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா என்னடா உன் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு நினைக்கிறோம், என்னடா அவ்வளோ காசு கஞ்சத்தனமாக இருக்கியான்னு. ஆனால் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வீடு நம்ம வச்சுருக்கணும். நம்ம யாராச்சும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வச்சுருக்கோமா, வாஷிங் மிஷின் இல்லாமல் வச்சுருக்கோமா? அது வந்து ரொம்ப கெடுதல். ஃப்ரிட்ஜுங்கிறது வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அதை வந்து மக்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு சாதாரண வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா அவனை ஒரு மேலே எங்கேயும் பார்ப்போம், என்ன ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னு. ஆனால் ஃப்ரிட்ஜ் வந்து அவனுக்கு தான் தேவை. யார்? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் தேவை. ஏன்னா அவனுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ். ஏன்னா 6 மாதம் மட்டும்தான் அவனுக்கு விளையும், நம்மளுக்கு 12 மாதமும் விளையும். டெய்லியும் வந்து பழங்களையும் இதையும் காய்கறிகளையும் நம்ம வாழை இலை சாப்பிட்டவங்க அவங்க வந்து தான் இப்போ ப்ரிசர்வ்டு ஃப்ரூட்ஸை நிறையா சாப்பிட்றவங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அதை வந்து நம்ம இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு தேவை. இப்போ முன்னெல்லாம் பார்த்தா யூஸ் பண்ண காய்கறிகள், இப்போ தக்காளி யூஸ் பண்ணி போட்டோன்னா அந்த தோட்டத்தில் பார்த்தா கழுவி விட்ட இடத்துல எல்லாம் வந்து தக்காளி செடி, பச்சை மிளகாலாம் விளையும். வீட்டில் இருந்து அதே எடுத்து நம்ம சமைப்போம். இன்னைக்கு எவ்வளோ தக்காளி நாங்கள் முயற்சி பண்ணி போய் அந்த போட்டாலும் புழிஞ்சு விட்டா கூட அதுலேருந்து ஒரு செடி கூட முளைக்கிறது இல்லை. ஆமாம், அது வந்து அதுதான் இந்த நான் நினச்சி பார்க்குறது உண்டு டாக்டர். இதுதான் இந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே கூட ஒரு மெயினாக connection கண்டிப்பாக இருக்குமா? ஹைப்ரிடுங்கிறது வரும்போது நம்மளுக்கு உணவில் ஹைப்ரிட் உணவு வரும்போது நம்மளுக்கே பிரச்சனைகள் நிறையா வரும். இப்போ எத்தனை பேர் வந்து பன்னீர் திராட்சையை லைக் பண்ணுவாங்க, எத்தனை பேர் வந்து சீட்லெஸ் திராட்சையை லைக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பன்னீர் திராட்சைங்கிறது வந்து நம்ம ஊரில் விளைஞ்சது. அந்த திராட்சையை வந்து நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழக்கடையிலையும் கீழே இருக்கும், அதை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுவே சீட்லெஸ் திராட்சையை மேலே வச்சுருப்பான், விலை உயர்ந்ததாக வச்சுருப்பான். நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கலாக ஒரு தப்பான மென்டாலிட்டி, விலை உயர்ந்தது நல்லது, விலை கம்மியாக இருக்கிறது கெட்டதுன்னு நினைப்போம். அதுவே ஒரு பழங்களாக இருக்கணும். இது நீங்களே நல்லா இது தக்காளி பழத்தை சொன்னீங்க. தக்காளி பழத்திலே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சீட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த தக்காளி நல்லா மோல்டடாக இருக்கும், நல்ல விலை உயர்ந்ததுன்னு அதை தான் வாங்க நினைப்போம் தவிர கவர்ச்சியை தான் நம்ம எதிர்பார்த்து அதை எடுப்போம். ஆனால் நம்ம ஊர் தக்காளி விளைஞ்ச பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், அதை எடுக்கவே மாட்டாங்க மக்கள். அதை தான் நான் சொல்கிறேன், விழிப்புணர்வு தேவை. எது வந்து நம்மளோட அவசியம், எதுனால நம்மளுக்கு நன்மைகள், ஒரு பொருளை எடுக்கும்போது அதில் என்ன நன்மை இருக்குது என்ன கெடுதல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் நம்ம தப்பிக்க முடியும் தவிர அது எல்லாரும் பின்பற்றுறாங்க அதுதான் நல்லா மேல் உயர்ந்ததுன்னு நினச்சி நம்ம செய்கிறோம்ல, அதுதான் தவறு. அந்த இடத்துலேருந்து பிரேக் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே மாற்றுதல் பெறும். காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த சிறுநீரக கற்கள் இந்த பிரச்சனை வந்து ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே அதிகமாக இருக்கிறதா கேள்விப்படுறோம். இது வந்து இந்த ஊரோட தண்ணி இது மாதிரியான விஷயங்கள்னால இருக்கா? இல்லை, இப்போ இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக கற்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் நிறைய தீசிஸ் சொல்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் வந்து அண்டர்கிரவுண்டு வாட்டர். அண்டர்கிரவுண்டு வாட்டர்னா முன்னாடி என்ன பண்ணோம்னா குட்டை தண்ணி, கிணத்து தண்ணி, அந்த மாதிரி தண்ணிகளை யூஸ் பண்ணிக்கிருந்தோம், மழைநீர் சேகரிப்பு தண்ணி. ஆனால் இப்போ வந்து எப்படி பண்ணுறோம்னா அண்டர்கிரவுண்டு வாட்டர்னு சொல்லி கீழேருந்து எடுத்து அதை சுத்திகரித்து அதோட டீமினரலைசேஷன் பண்ணி தண்ணியை குடிக்கிறோம். அப்போ அந்த டீமினரல்ஸ்னால் அந்த மினரல்ஸை ரிமூவ் பண்ணும்போது திருப்பி நம்ம தண்ணிக்கு உடம்புக்குள்ளே போகும்போது அந்த மினரல்ஸை உள்வாங்கி கல் உருவாகும். ஸோ என்றைக்கு நம்ம வந்து குட்டை தண்ணி அண்டர்கிரவுண்டு வாட்டர் தண்ணி இல்லாமல் மழைநீர் சேகரிப்பு தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் இதுலேருந்து விடுபடலாம். அதை வந்து சேகரிக்கிறதுக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாருமே முயற்சி பண்ணணும். இப்போது பெண்களை பாதிக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது பொதுவாக என்னென்ன நோய்கள் இருக்குது? பிசிஓடி இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நிறைய நோய்கள் இருக்குது, சிறுநீரக கட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து காரணம் எதுனாலனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்.
ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் இப்போ உணவு பழக்க வழக்கம் தான். அதுக்குமே எல்லா நோய்களுக்குமே நான் முக்கியமாக சொல்ல வர்றது, உணவு சரியில்லை, உடற்பயிற்சி கிடையாது, உழைப்புங்கிறது, தூக்கம் சரியில்லை. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதனால தான் 3 நாள் தான் வரும். அது வர்றனாலே இப்போ நிறைய குழந்தைகள் அந்த ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க, நல்ல சாட் ஐட்டம் சாப்பிடுவாங்க, நல்ல உடற்பயிற்சியே இருக்காது, வீட்டிலேயே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, விளையாடக்கூட வெளியில் போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிடும். இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுனாலே சிறுநீரக கட்டிகள், மலட்டுத்தன்மை, தைராய்டு பிரச்சனைலாம் வரும். அதை எதிர்கொள்ளணும்னா நம்ம உண்மையிலே நல்ல உடற்பயிற்சி வேணும். நல்லா விளையாட சொல்லணும் குழந்தைகளை, அதே மாதிரி உடற்பயிற்சி நல்லா பண்ண சொல்லணும். அதே மாதிரி சுகர் அதிகமாக இருக்க சாட் ஐட்டம், பேக்கரி ஐட்டம்லாம் தவிர்த்துட்டு வீட்டு சாப்பாடுகள், கடலை, இந்த நம்ம அந்த காலத்தில் இருக்க கடலைச்சு அந்த மாதிரிலாம் சாப்பிட சொல்லணும். அதே மாதிரி தூக்கம், லேட் நைட்டாக தூங்க சொல்லாங்க. எல்லாரும் பெற்றோர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வந்து, நல்லா படிக்கணும் என் பிள்ளை வந்து, சார் எப்போ பார்த்தாலும் நைட்டு தான் படிக்கும், என் பிள்ளை நைட்டு முழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு தவறான வேண்டுகோள். அன்னைக்கு வந்து அந்தி சாஞ்சா தூங்கிக்கு இருந்தோம் நம்ம முன்னோர்கள் காலத்தில். ஆனால் இப்போ யாருமே அந்தி சாஞ்சா தூங்குறதில்ல. ஒரு 9 மணிக்காச்சும் தூங்க ஆரம்பிக்கணும். பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும், நம்மளும் தூங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நோயோட முதல் படி லேட் நைட்டாக தூங்குறது தான். எதிர்ப்பு சக்தியை நல்லா வேலை செய்யணும், ஹார்மோன் பேலன்ஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு சீக்கிரம் தூங்க போகணும். அதை வந்து எல்லார் வீட்லேயும் நீங்கள் முயற்சி பண்ணணும். புற்றுநோய் வந்து எல்லார் வீட்லேயுமே யாரோ ஒருத்தர் இதனால் பாதிக்கப்பட்டதா கேள்விப்படுற மாதிரி இருக்குது. முன்ன வந்து எங்கேயோ யாருக்கோ இருந்ததா நாங்கள் கேள்விப்படுவோம். இப்போ ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? புற்றுநோய்க்குமே வந்து வெஸ்டர்னைசேஷன் முக்கியமான காரணங்கள் வந்து உணவு சரியில்லை, ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ஸ் நிறையா வந்து கதிர்வீச்சு எக்ஸ்போசர், அப்புறமாட்டி நம்ம உடம்புல சிக்கட்ரீதியல் ரிதம்னு ஒன்று இருக்குது. அந்த சிக்கட்ரீதியல் ரிதம் மாறிடுச்சு. சிக்கட்ரீதியல் ரிதம்னா நம்ம உடம்புல நம்ம உடம்பே ஒரு இது மாதிரி தான், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, வாத்தியம் மாதிரி. என்னென்னா ஒரு உடம்பு ஒரு 3000 உறுப்புகளால் உருவானது தான் நம்ம உடம்பு. அதில் வந்து ஒவ்வொரு சுரபியும் அடுத்தடுத்த சுரபி, ஒரு பயாலஜிக்கல் கிளாக் சொல்கிறீங்களே அந்த கிளாக் மாதிரி தான். அடுத்தது இதுதான் சுரக்கணும், அது இது சுரக்கணும்னு நேரத்துக்கு ஒரு செட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம பாடி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. கரெக்டாக 8 மணிக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் 12 மணிக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் 6 மணிக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் தூங்க போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஒரு டைம் ஒரு ஹெவியாக சாப்பிடுவோம், ஒரு டைம் சாப்பிடவே மாட்டோம், ஒரு வாட்டி லேட்டாக சாப்பிடுவோம், அப்புறம் தூங்குவோம். இப்போ இந்த கிளாக்கு மாறிடும். இந்த கிளாக் மாறும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் முதல் படி, அது ஹார்மோன் மாற ஆரம்பிச்சிடும். சுரபிகள்லாம் மேலையும் கீழையும் மாறி மாறி சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ செல்ஸ் என்ன பண்ணும், மியூட்டேட் ஆக ஆரம்பிக்கும். மியூட்டேட்னா பரிணாம வளர்ச்சி ஆரம்பிக்கும். அப்போ தான் கேன்சர் வரும். ஸோ அதுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாழ்வியல் முறை தான் நமக்கு கெடுதல். எல்லா நோய்க்குமே அந்த வாழ்வியல் முறையை நம்ம மாற்றினது தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அதை தான் நோக்கி நம்ம இப்போ போய்க்கிருக்கோம். அதை நம்ம என்னைக்கு மாற்றுறோமோ அன்னைக்கு தான் வந்து அந்த கேன்சர்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும். சுகர் நம்ம இப்போ நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வராங்க, அதெல்லாம் கம்மியாகும். நோய்கள் கம்மியாகும். மெயினாக சொல்ல போனால் காய்ச்சலே கம்மியாயிடும். எல்லா நோயிலேருந்து இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க கொரோனான்னு சொல்கிறாங்க, இன்னும் எதிர்காலத்தில் இதோட வீரியமாக வரக்கூடிய வைரஸ் கூட இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம தற்காப்புக்கு உடனே வந்து வேக்சின்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுலேருந்து தற்காப்புக்கணும்னா நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா, எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்து உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோயும் நம்ம நோக்கி வராது. அதுதான் இந்த கால இளைஞர்களுக்கு முக்கியமாக சொல்கிறது. இப்போ இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆன்லைன் கிளாஸஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரியான விஷயங்களை விரும்பியோ விரும்பாமலோ வந்து கடைப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. இதனால வந்து என்னென்ன மாதிரியான வியாதிகளை வந்து நீங்கள் இப்போ சந்திக்கிறீங்க? மெயினாக இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்ஸு இதனால் 2 நடக்குது. மன ரீதியாக மன உளைச்சல் அதிகமாகறாங்க. ஏன்னா எனி டைம் வந்து ஆன்லைன்லே இருக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைகளை அசையாமல் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி அதிலே வந்து ஒரு படிப்புங்கிறது, அறிவுங்கிறது வந்து அந்த ஸ்கூலுக்கோ இதுக்கோ போய் அங்கேருந்து எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. தவிர ஆன்லைன் கிளாஸஸ் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் தான். அதில் வந்து படிப்பாங்களானே எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா வீட்டில் எப்படி கற்றுக்குவாங்க, எப்படி இது பண்ணுவாங்கன்னு. இன்னொன்று வந்து மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, உடல் ரீதியாக பார்த்தா ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஒரு எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா இன்னமும் டிசீசஸ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நெகட்டிவ் தான். ஆனால் இந்த காலகட்ட சூழ்நிலையில் நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் இதையே வந்து நிரந்தரமாக்கிடக்கூடாது.
நம்ம பழைய அந்த முறை தான் வந்து நல்லது. இந்த முறை இப்போ தற்காலிகத்துக்கு நம்மளுக்கு வேறு வழி இல்லாதனால தான் ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுறோம். ஆனால் அதை என்கரேஜ் பண்ணி அதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறது அது ஒரு தவறு. இப்போதைக்கு கொரோனாவோட முக்கிய இதனால தான் இதை தவிர்க்க முடியாமல் ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு வச்சுருக்கோம். ஆனால் அதை போய் நம்ம நேரடியாக பழைய வாழ்வியல் அங்கே தான் போய் பண்ணுறது தான் நல்லது. அதில் ஒரு பகுதியாக வந்து பள்ளிகளே இந்த ஆன்லைன் வகுப்புகளில் யோகா அல்லது எக்ஸசைஸ் அந்த மாதிரி கூட செய்கிற முயற்சிகள் எடுக்கலாம் இல்லையா? சொல்கிறாங்க மேடம். ஆனால் எவ்வளோ குழந்தைகளை பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுங்கள். ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கும் ஸ்கூலில் போய் பண்ணுற யோகா கிளாஸஸ்க்கும் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்டு பாருங்கள் பண்ணுறாங்களான்னு. பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டுப்பாடுங்கிறது வந்து அங்கே போனால் மட்டும்தான் கிடைக்கும் தவிர அது வீட்டில் இருக்கும்போது அது கிடைக்காது. கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் இது ஒரு நவீன உலகத்தின் வளர்ச்சின்னு. ஆனால் என்ன கேட்டால் இது வந்து நம்மளுக்கு ஒரு சாபம். அவ்வளோதான். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. மருத்துவர் வி குமரேசன் அவர்கள் பேசிய இந்த நேர்காணலை நம்ம எல்லாருமே கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.